ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்ல தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே மக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவரே, கிருபையாக நீர் எங்களை நேசித்து இந்த 9 மாதங்கள் எங்களை பாதுகாத்தீர், அதற்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 9ஆம் மாதம் கடைசி வாரத்திலே உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக தேவன் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஜீவனை தந்தீரே மக ஸ்தோத்திரம், பாதுகாப்பை தந்தீரே மக ஸ்தோத்திரம், சுகங்களை தந்தீரே அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு எங்கள் தேவனை துதிக்க, மகிழ்ச்சியோடு எங்கள் தேவனை ஆராதிக்க எங்களை கூட்டி சேர்க்கிறவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே இயேசுவே மக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். सर्वलोकाधिपा नमस्कारं, सर्व सृष्टिगणे नमस्कारं, तारे கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தாரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். திருவவதாரா நமஸ்காரம், ஜெகதி ரட்சகனே நமஸ்காரம், தரணி மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணி மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தி சதா நமஸ்காரம், அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தி சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலம் ரோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரம் நித்ய த்ரிஏகத்வா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரம் நித்ய த்ரிஏகத்வா நமஸ்காரம். सर्वलोकाधिपा नमस्कारं, सर्व सृष्टिगणे नमस्कारं, तारे கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தாரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதமான கர்த்தருடைய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவன் நமக்கு நல்ல தருணங்களை தருகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் புண்ணிய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து அவருடைய சொந்த பிள்ளைகளாக்கி அவரை நாம் ஆராதிக்க அவர் தெரிந்து கொண்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையின்படி நாம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டு ஆராதிக்க தேவன் உதவி செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்டான அனுபவங்களை தேவன் தருகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ரம். இன்றைக்கி நாம் பாடுகிறதான பாடல்கள், துதிகள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ராம் சோத்ராம் 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 சோத்ரம். நம்முடைய வீடுகளில் இருந்து தேவனை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவன் உதவி செய்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். தேசங்களும் சபைகளும் கர்த்தராகிய இயேசுவின் வருகை எதிர்நோக்க எல்லாரையும் தேவன் தகுதியாக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை கிருபையாய் பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளிலே உம்முடைய சமூகத்திலே கூட தேவன் உதவி செய்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வந்தீர், அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நடத்துதல் விசேஷம், அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தாவே ஸ்தோத்திரம், நாங்கள் எங்கள் வீடுகளில் இருந்து உம்மை பாட துதிக்க ஆராதிக்க உதவி செய்கிறீர். தொடர்ந்து உமது நல்ல ஆளுகை எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவர் பொறுப்படுப்பீராக. ஒவ்வொரு பகுதியிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கிருபையும் உமது இரக்கமும் உமது பிரசனமும் எங்களோடு நிறைவாய் தங்கியிருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் சில பாடல்களை பாடி தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். 141வது பாடல். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு.
684 பாடல் எண் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. தவிக்காதே
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருடைய இருதய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனே. ஹல்லேலூயா. ரிமானா மலடபோ ஷடடமங்கடகுதுனா அடமங்கடகுதுனா. எங்கள் பாரங்களை எல்லாம் சுமக்கிறவர், எங்கள் பாரங்களை எல்லாம் சுமக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பாரங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவரே, உம்முடைய பாதத்தில் எங்கள் பாரங்களை இறக்கி வைத்து ஆண்டவரே விருதியோடு மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் பரிசுத்தரே மக சோத்திரம், எங்கள் பரிசுத்தரே மக சோத்திரம், எங்கள் மகிமையே மக சோத்திரம், எங்கள் இரட்சகரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் ராஜாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ரிமானா மலலபோ ஷடடமங்கரகுதுனாட மங்கரகுதுனாட மங்கரகுதுனாட மங்கரகுதி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ரிமானா மனன மலலபோ ஷடடமங்கரகுதுனாட மங்கரகுதுனாட மங்கரகுதுனா. ஹல்லேலூயா. ஆராதனை வேலை கலங்கின உள்ளத்தோடு யார் இருந்தாலும் பரலோகத்தின் தேவன் பயப்படாதே திகையாதே நானும் தேவன் என்று சொல்லுகிறபடியால் உம்மை துதிக்கிறோம். ஓ ஷிமனன மங்கரகுதுனாட 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 மங்கரகடபடட படட பௌஷடட மங்கரகுதுனாட மங்கரகுதுனாட மங்கரகுதி. ரிமனன மங்கரகட படட படட பௌஷடட மங்கரகுதுனாட மங்கரகுதுனாட மங்கரகுதியாட மங்கரகட படட பௌஷடட மங்கரகுதுனாட மங்கரகுதுனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அந்த முகங்கள் வெட்கப்படவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த காலையில் உம்முடைய முக பிரகாசம், முக பிரகாசம் ஒவ்வொருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவதாக. ரிமானா பலல பௌஷரட மங்கரகுதுனாட மங்கரகுதுனாட மங்கரகுதி. ரிமானா மங்கரகட பலல பலல பௌஷரட மங்கரகுதுனாட மங்கரகுதுனாட மங்கரகுதியாட மங்கரகட பலல பௌஷரட மங்கரகுதுனாட மங்கரகுதுனா. தேவனே மை மகிமைப்படுத்துகிறோம், தேவனே மை மகிமைப்படுத்துகிறோம், தேவனே மை மகிமைப்படுத்துகிறோம், பரிசுத்தரே மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ரபலல பௌஷரட மங்கரகுதுனாட மங்கரகுது. நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறீர், இதுவரை எங்களை சுகமாய் தங்க பண்ணி கொண்டிருக்கிறீர். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தெய்வமே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். அடிமையின் நம்பிக்கையை மாறிடாதே என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டேன்.
ஹல்லேலூயா. துதித்து துதித்து உம்மை பாட, துதித்து துதித்து உம்மை புகழ தேவன் உதவி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிபடட பகருகுதுனா அடமங்கரகர பலலபோ ஷரட மங்கருகுதுனா. எல்லாரும் கொஞ்ச நேரம் விடுதலையோடு தேவனை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருப்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய குரல் நம்மோடு பேசும். ஹல்லேலூயா. வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் நமக்கு கேட்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்கு பின்னாலே தேவனுடைய சத்தம் கேட்பதாக. ஹல்லேலூயா. அவருடைய இனிமையான குரல் நம்மோடு பேசுவதாக. ரிபடட பலலபோ ஷரட மங்கரகுதுனா. தாராதன வேளையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். உமது குரல் எங்களோடு பேசணுமே ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு பகுதியிலேயும் உமது சத்தம் எங்களோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. ரிமானன மங்கரகட படட பலலபோ ஷரட மங்கரகுதுனா மங்கரகுதுனா. ரிமானன மங்கரகட படட பலலபோ ஷரட மங்கரகுதுனா மங்கரகுதுனா மங்கரகுதுனா. ரிமானன மங்கரகட படட பலலபோ ஷரட மங்கரகுதுனா மங்கரகுதுனா மங்கரகுதுனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியான எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் ஆளுகை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமது ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக ஆண்டவரே மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு எங்கள் தேவனை துதிக்கும்படியாக, எங்கள் தேவனை ஆராதிக்க உதவி செய்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்ல தேவன் கர்த்தாவே, நீ நல்ல தேவன் கர்த்தாவே. ரிபாடா பலலபோ ஷரட பகரகுதுனா மங்கரகுதுனா மங்கரகுதுனா மங்கரகுதி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். வல்லமை உள்ள தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனை வேளை அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போமாக. அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. யாக்கோபை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் தேவன் அவர்களுக்காக என்னென்ன செய்தார் என்பதை கொஞ்ச காலத்திலே சொல்லப்படும். ஆமே. இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியான உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்காக என்னென்ன காரியங்களை தேவன் செய்தார் என்பதை ஹல்லேலூயா இன்னும் கொஞ்ச காலத்திலே சொல்லத்தக்கதாக 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 தேவன் அற்புதம் பண்ணுகிறார். தேவனை மகிமைப்படுத்துவோமாக, தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ரிமானன மலலபோ ஷரட பகரகுதுனா மங்கரகுதினா மங்கரகர படட பலலபோ ஷரட மங்கரகுதுனா மங்கரகுதி மங்கரகுதி. ரிமானன மங்கரகர பலலபோ ஷரட மங்கரகுதுனா மங்கரகுதுனா மங்கரகுதுனா. பரிசுத்த ஆவியான ஜெயக்கொடி ஏற்றுவாராக, ஜெயக்கொடி ஏற்றுவாராக,
ஜெயக்கொடி ஏற்றுவாராக, ஜெயக்கொடி ஏற்றுவாராக. ரமணன மலலபோ ஷரட பங்கருகுது ஆட பங்கருகுது ஆட பங்கருகுதி ஆட பங்கருகுதி உரிபிக்கிற மனன மனன மலலபோ ஷரட பங்கருகுது ஆட பங்கருகுது ஆட பங்கருகுது ஆட பங்கரகர மலலபோ ஷரட பங்கருகுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், இயேசுவே மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ராம். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியாய் ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த பலியாய் இந்த உடலை ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை ஆராதனை சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை அப்பனே உமக்கு தந்தே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நல்ல தேவ சமூகத்தில் நம்முடைய கவலைகள் நம்முடைய பாரங்களை சுமக்கிற தேவ சமூகத்தில் நம்மை அப்படியே அர்ப்பணிப்போமாக. ஆராதனைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், அவருடைய சமூகத்திலே நம்மை அப்படியே ஒப்பு கொடுப்போமாக. எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார், எவ்வளவு ஆச்சரியமான தேவன் நமக்கு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த தேவன் தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆராதனையில் மகிமைப்பட்ட தேவன் தொடர்ந்து கிருபை தந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இன்றைக்கு தேசத்தில் இருக்குதான எல்லா வித்தியாசமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் சீக்கிரமாய் நீக்கி போட்டு
ஒன்றாய் சேர்ந்து தேவனை ஆராதிக்க தேவன் உதவி செய்வார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஆராதனைகளை பல இடங்களில் பார்க்கதான தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தனித்தனியாய் பேர்பராய் சந்திக்க முடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர்களை தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ஆறாண்டு மீதமுள்ள பகுதிகளை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை நேரத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே நிறங்களுக்கு தந்த நல்ல ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரமை பாடி மகிமைப்படுத்த ஆராதிக்க கர்த்தங்களுக்கு உதவி செய்தீரே, இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே நிறங்கள் மத்தியிலே இறங்கி கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. பாரங்கள் துக்கங்கள் கவலைகளோடு கர்த்தாவே சஞ்சனங்களோடு கண்ணீரோடு வேதனைகளோடு கர்த்தாவே இந்த இடத்துல இந்த ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தாவே நீர் நல்ல தேவனப்பா. பாரங்களை நீக்குகிற தேவன் ஆண்டவரே. சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்புகிற தேவனப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தனை சேர்த்துக்கொள்வார் தாவீதை போல கர்த்தாவே இந்த நேரத்திலும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறவங்களையும் உடைய கரங்களிலே தருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் இறக்கம் செய்ய முடியாத ஜெபிக்கிறோம். நீர் ஆதரிக்கிற தேவன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டுக்கிறதே கர்த்தாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் கர்த்தர் ஒரே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீதியான நேரத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளை அனுப்பி தருவீராக பாமுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளையும் வசனங்களையும் கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் பாமுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல எங்கள் ஆத்துமா திருப்தியாகும் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே நினத்தையும் கொழுப்பை உண்ணுகிறதான அனுபவத்தை கர்த்தர் ஒவ்வொருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்பக்கூடிய அந்த ஒரு சார்ந்த இந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம். பரலோகத்தில் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் தருவீராகப்பா. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுமப்பா. இந்த வீடுகளிலிருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடங்கள்லாம் கர்த்தருடைய சமூகத்தை நிறைவாய் அனுப்பும்படியான ஜெபிக்கிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக கர்த்தாவே ஒவ்வொருவரும் கேட்கிற அந்த சத்தியத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா சபிக்கப்பட்ட வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட்டு போவதாக பாமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீதியான நேரத்தை கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவன நல்ல பிதாவே ஆமென். Praise the Lord. Hallelujah. இம்மட்டுமாக நாம் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்தார். இந்த வேளையிலே நான் ஓரிரு அறிவிப்புகளை நினைப்பூட்டி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து வர விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் கூட்டங்களாக நம்முடைய சபையிலே நடக்கக்கூடிய வழக்கமான கூட்டங்கள் ஜெபங்கள் உண்டு. இந்த கூட்டங்கள் ஆராதனையிலே நீங்கள் பங்கெடுக்கக்கூடியவர்கள் உற்சாகமாய் பங்கெடுங்கள். புதன்கிழமை காலையில் மிஷினரிகள் ஜெபமும் மிஷினரி ஊழியத்துக்கான ஜெபமும், மாலையில் வேத பாடமும், வியாழக்கிழமை காலையிலே சகோதரிகள் ஜெபமும், மாலையிலே பொதுவான சிறப்பு ஆராதனை நமக்கு நடைபெறும். வெள்ளிக்கிழமை நமக்கு சங்கிலி ஜெபம் உண்டு. மற்ற காரியங்கள் வழக்கம் போல உண்டு. இவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். பங்கெடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலேயும் நீங்கள் பங்கெடுக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக கடந்து வருவோம். நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்ததான அதே பகுதியின் தொடர்ச்சியாகவே இது காணப்படும். என்னாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தின் முதல் பகுதியில் நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லுவது இஸ்ரவேலை அல்லது தேவ ஜனத்தை அல்லது நம்மை ஆசீர்வதிப்பது
அவருக்கு பிரியம். இப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும்போது தேவனுடைய விருப்பமாக 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ தேவனுடைய ஒரு பெரிய விருப்பம், நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதன் அடிப்படையிலே தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது சொல்ல வேண்டியதான வார்த்தையாக என்னாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கதான வேளையில், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இந்த வசனங்களை வைத்துதான் தேவன் ஒரு தேவ பிள்ளையை ஆசீர்வதிக்க சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிற பகுதிகளில் முதல் பகுதியாக, என்னென்ன காரியங்களில் அல்லது எந்தெந்த விதத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றும், தேவன் ஆசீர்வதிப்பது ஒரு பக்கம், இன்னொன்று நாம் என்னென்ன செய்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், நாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பதையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எனக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும்போது, சங்கீதங்களின் புஸ்தகத்திலே இருந்து தேவன் ஆசீர்வதிக்கிறதான சில வசனங்களை அல்லது ஆசீர்வதிக்கும் போது என்னென்ன காரியத்தை தேவன் ஒரு மனித வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறார் என்பதை நாம் கவனிக்க இருக்கிறோம். சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். 28ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். தேவன் ஒரு தேவ பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் அவர்களை போஷிக்கிறார். திருப்தியாய் ஜனங்களை போஷிக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசு சொல்லும்போது பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை தேவன் போஷிக்கிறார். ஸ்தோத்திரம். அவைகளை பார்க்கலும் விசேஷமாக நம்மை போஷிக்க நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். அதோடு கூட தேவன், அதாவது போஷித்து நடத்துவது மட்டும் அல்ல, அந்த வார்த்தைகளை படிக்கும்போது அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஒரு தேவ பிள்ளையை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் அவனை ஒன்று போஷிக்கிறார், அதோடு கூட சேர்ந்து அந்த நபரை தேவன் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. உயர்த்துகிறான்னு சொல்லும்போது என்றென்றைக்கும் அவர்களை உயர்த்தக்கூடிய தேவனாக காணப்படுகிறார். அடுத்ததாக 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 29:11, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஒரு தேவ பிள்ளையை தேவன் ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னால் சமாதானம் அருளி, தேவ சமாதானம் அவர்கள் வாழ்க்கையிலே வருகிறது. அந்த சமாதானத்தோடு தேவன் அவளை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்கள். ஸ்தோத்திரம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருகிறவராக, சமாதானத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிக்கிறவராக அவர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானம் இருப்பதாக. ஸ்தோத்திரம். அடுத்ததாக 37ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். 37ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் அவர்கள் பூமியை சுதந்தரிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். இன்னைக்கு தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னால், இந்த பூமியிலே சில சுதந்திரங்களை தேவன் கொடுக்கிறார், சில நன்மைகளை தேவன் கொடுக்கிறார். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் அதை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ தேவன் ஸ்தோத்திரம் பூமியை சுதந்திரிக்கும்படியாக தேவன் அவளை ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக 67ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். 67:6. பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். பூமி தன் பலனை தரும். இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம். இந்த பூமி சொந்த பூமியாக இருக்கும்போது விவசாயம் செய்கிறவர்கள் இருப்பார்கள். இந்த பூமியிலே பல பிரயாசங்களை எடுக்கிறவர்கள் இருப்பார்கள். இந்த பூமி தன் பலனை தரும். இன்றைக்கி நாம் முயற்சி பண்ணுகிறோம், பிரயாசப்படுவோம். சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கு நன்மை கிடைக்கல, ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் வசனம் சொல்கிறது பூமி தன் பலனை தரும். தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்ததாக 67ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அடுத்த வசனம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். தேவன் நமக்கு தந்திருக்க எல்லா எல்லைகளிலும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ பூமியை சுதந்திரிக்கும்படியாக உயர்த்துகிறார். பூமி தன் பலனை தருகிறது. எல்லைகள் எல்லாம் பயந்திருக்கும். நம்முடைய எல்லைகளை பாதுகாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். 107ஆம் சங்கீதம் 38ஆம் வசனம். 107:38. அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். தேவன் ஆசீர்வதிக்கும் போது மிகுதியும் பெருகுகிறார்கள். ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார்னா அவன் மிகுதியும் பெருகுவான், அதிகமாய் பெருகி கொண்டே இருப்பான். தேவன் ஆசீர்வதிக்கும் போது மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய விதத்தில் தேவன் அவளை பெருக பண்ண. உதாரணம் ஈசாக்கின் வாழ்க்கை. பெலிஸ்தர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதம் சொல்லும்போது அவர்களை மிகுதியும் பெருக பண்ணுகிறார். அவர்கள் மிருக ஜீவன்கள் குறையாதிருக்கும். எந்த ஒன்றும் குறையாது. ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவன் அந்த மாதிரி அவளை ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக 115ஆம் சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். போதும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் நினைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். நம்மை நினைக்கிற தேவன் உண்டு, நம்மேல் நினைவாயிருக்கிற தேவன் உண்டு. அவர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் தேவன் இந்தந்த விதங்களில் அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இனி அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சைடில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்னென்ன செய்ய வேண்டும்?
ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். இங்கே நாம் பார்க்கும்போது யாக்கோபுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. யாக்கோபு அவனுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையும் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கின்றதான ஒரு பெரிய ஒரு விருப்பம் உள்ள ஒரு நபர். தன்னுடைய வாழ்க்கையின் சம்பவத்தை நம்ம கவனிக்கும் போது 25ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறதான வேளையில், பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். இந்த யாக்கோபு பிறக்கும் போதே நான் முன்னால் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை அவனுக்கு இருந்து. பிறப்பிலே அவன் 2வதாக பிறந்தவன் தான். ஏசா மூத்தவன், யாக்கோபு 2வது. ஆனால் இந்த யாக்கோபுக்கு எப்படியாகிலும் வாழ்க்கையிலே முன்னால் வரணும், மேன்மையாக வர வேண்டும், இந்த விருப்பம் அதிகமாக அவன் வாழ்க்கையிலே இருந்து. இது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையிலே நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கின்ற விருப்பம் இருந்தபடியினாலே அதுக்குரிய எல்லா சான்ஸும் அவன் பார்த்து கொண்டிருந்தான். எல்லா ஆப்ஷன்ஸையும் அவன் பயன்படுத்தினான். அதற்குரிய தருணத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அவைகளை பயன்படுத்த அவர் சித்தமாக இருந்தார், கவனமாக இருந்தார். உதாரணமாக ஒரு உதாரணங்களை சொல்லுகிறேன். இதே 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறதான வேளையில், ஏசா வேட்டையில் வல்லவன், வேட்டையாட வெளியே போயிட்டு வருகிறான். சோத்ராம். இந்த யாக்கோபு வீட்டிலே தாயாரோடு கூட இருந்து கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான். அவன் குணசாலியும் கூடாரவாசியும். இந்த யாக்கோபு ஏசா களைத்து போய் வேட்டையாடி களைத்து அவன் சோர்ந்து வருகிறதான வேளையில் நல்ல சிவப்பான கூழை அப்படி காய்ச்சி விடுகிறான். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வாசனையாக இருந்திருக்கலாம், அல்லது ஏசா வரும்போது அப்படி கொஞ்சம் விட்டு காட்டி இருக்கலாம். எப்படியோ அவன் பார்க்குறான். ஏசா பார்த்து கேட்குறான், நான் இளைத்திருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தான், ஏன்னா பசியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அந்த கூடிலே கொஞ்சம் தான் என்று கேட்குறான். இந்த தருணத்தில் யாக்கோபு எங்கே பிடிக்கிறான் பாருங்க. ஸ்தோத்திரம். 31ஆம் வசனத்தில், உன் சேஷபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு. யாக்கோபு எதில் கருத்தாக இருக்கிறான்? எப்படியாயிலும் சேஷபுத்திர பாகம். சேஷபுத்திர பாகத்தில் விசேஷம் என்னவென்றால் ரெட்டிப்பான பங்குண்டு. 2 பங்கு ஆசீர்வாதம் அவனுக்கு வரணும். அதனால அவன் என்ன சொல்றான், எனக்கு அந்த சேஷபுத்திர பாகத்தை தான். ஏசா அதை அலட்சியம் பண்ணினான். ஏசா அதை அலட்சியம் பண்ணினான். இவன் அலட்சியம் பண்ணினதான அதை திரும்ப அவன் கிடைக்கவே இல்லை. ஏசாவுக்கு அது கிடைக்கவே இல்லை. ஆனால் யாக்கோபு ரொம்ப கவனமாக இருந்து சேஷபுத்திர பாகத்தை வாங்கி கொண்டான். அடுத்ததாக இந்த ஏசாவுடைய வாழ்க்கையில் இருந்து இன்னொரு ஆசீர்வாதத்தையும் இந்த யாக்கோபு பெற்றுக்கொள்கிறான். 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறதான வேளையில், இந்த 27ஆம் அதிகாரம் உள்ள சம்பவம் என்னவென்றால், ஈசாக்கு, தகப்பனாகிய ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அதை கேள்விப்பட்டதான தாயார் ரெபேக்காள் ஒரு தந்திரமான யோசனையை சொல்லிக் கொடுத்து யாக்கோபை ஆசீர்வாதம் பெற வைத்தாள். ஆனால் உண்மையிலே நமக்கு தெரியும்,
இந்த யாக்கோபு ஏமாற்றி தான் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான். கண்ணு தெரியாத தகப்பனிடத்திலே பொய் சொல்லி ஏமாற்றி அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த சம்பவம் முடிவு பெற்ற பின்பாக ஏசா வருகிறான். வனத்திலே போய் வேட்டையாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு தகப்பனிடத்திலே அந்த ஆகாரத்தை சமைத்து கொடுத்து எப்படியாயும் தகப்பனிடத்திலே ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று ஆசையாய் வருகிறான். வரும்போதான் தெரிகிறது யாக்கோபு ஏமாற்றி விட்டான். ஆனால் அந்த ஏமாற்றினாலும் தகப்பன் ஆசீர்வதித்தது ஆசீர்வதிக்கப்பட்டதே மாற்ற முடியாது. 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றையும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயும் இருப்பான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயும் இருப்பான். அப்போ இந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபு எப்படியோ பெற்றுக்கொண்டான். சோத்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கவனிக்க வேண்டும். யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தான். நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தான். ஸ்தோத்திரம். யாக்கோபு என்கிறதான ஆற்றங்கரையிலே தேவ சமூகத்தை இந்த யாக்கோபு ஜெபிக்கும் போது அவன் சொல்லுகிற ஒரே காரியம், கர்த்தாவே தேவனே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உம்மை விடுவதில்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உம்மை விடுவதில்லை. ஆனால் அன்றைக்கு அவன் சொல்லுகிறான் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, ஸ்தோத்திரம், நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்கள் உடையவனானேன். இந்த 2 பரிவாரங்களை இவன் சம்பாதித்தது தான் நம்ம கவனிக்கிறோம். லாபான்ட்டு அவன் பேசுகிறான், ஸ்தோத்திரம், நான் உங்கள் வீட்டில் வந்தேன், உங்கள் மந்தையை மேய்த்தேன், உங்கள் மந்தை என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே லாபானே சொல்லுகிறார், உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார். உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்பதை நான் குறிப்பினால் அறிந்து கொண்டேன். அதனால் நீ என் கூட இரு. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த யாக்கோபு அங்கே தான் டிமாண்ட் வைக்கிறான். ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு எல்லா வேலையும் செய்கிறேன், உங்கள் மந்தையை மேய்க்கிறேன், உங்களுடைய மந்தை ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருப்பது உங்களுக்கே நன்றாக தெரியுது, எல்லாம் ஓகே. ஆனால் என் குடும்பத்துக்கு நான் எப்போ சம்பாத்தியம் பண்ண போகிறேன்? என் வாழ்க்கைக்கு நான் எப்போ சம்பாதிக்க போகிறேன்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் என் குடும்பத்துக்காக நான் சம்பாதிக்க போகிறேன் என்கின்ற ஒரு சிந்தை எந்த மனிதனுக்கு வருதோ அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு தெரியணும், என் குடும்பத்துக்காக நான் சம்பாதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ இந்த சம்பாதிக்கிறதுல என்னென்ன சம்பாதிக்க முடியும் என்பவைகளை நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இந்த சம்பாத்தியத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை முதலாவது சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் நீ உன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பெலனை உனக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குரிய பெலனை தேவன் தருகிறார். ஸ்தோத்திரம். அந்த யாக்கோபனுக்கு கேட்டார், நான் என் குடும்பத்துக்காக எப்போ சம்பாதிக்க போகிறேன்? இவ்வளோ நாள் நான் வேஸ்ட் ஆக்கிட்டேன், இவ்வளோ நாள் பல காரியங்களை நான் செஞ்சுட்டேன், ஆனால் இனி
என் குடும்பத்துக்காக நான் எப்போ சம்பாதிக்க போகிறேன்? ஸ்தோத்திரம். சம்பாதிக்கக்கூடிய பலனை தேவன் தருகிறார். நம்முடைய திறமையினாலே நாம் சம்பாதிப்பதல்ல, தேவ அனுக்கிரகத்தாலே நாம் சம்பாதிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இப்போ சம்பாதிக்கணும், கட்டாயம் வேலை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரசங்கி 5:12. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும். வேலை செய்கிறவன் கொஞ்சமா சாப்பிட்டாலும் நிறைய சாப்பிட்டாலும் நல்லா நிம்மதியாக தூங்கலாம். ஏன்னா நல்லா வேலை செய்கிறான், நன்றாக என்ன செய்கிறான்? வேலை செய்கிறான். ஸ்தோத்திரம். இனி 19ஆம் வசனம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருப்பதும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நம்ம நல்லா வேலை செய்யலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நிறைய நம்ம வைத்து கொண்டு இருக்கலாம். இவைகளிலே நல்லா திருப்தியாக சாப்பிடணும். சிலர் நல்லா சம்பாதிப்பாங்க, சாப்பிட தெரியாது. ஸ்தோத்திரம். நல்லா சாப்பிடுவதற்கு தேவன் உதவி செய்வாராக. அடுத்து அந்த அவனுக்குரிய பங்கை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிரயாசத்தை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதை தான் ஆங்கிலத்தில் சொல்வார் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவன் செய்கிற வேலையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறான். சிலர் வேற வழி இல்லாமல் வேலை செய்வாங்க, கடமைக்கென்று செய்வாங்க, எப்படியாவது ஒப்பேற்ற முடியாது செய்வாங்க, வேலை என்ஜாய் பண்ணி செய்ய மாட்டாங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, சோத்திரம், அந்த வேலையிலே அந்த பிரயாசத்திலே அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமாம். அப்படி அனுக்கிரகம் பண்ணுவது தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன். இன்னொரு வசனத்தையும் சொல்லுகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:10. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று பவுல் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். வேலை செய்யவே விருப்பம் இல்லை, சாப்பிடாத. சாப்பிடணுமா? வேலை செய்யணும். இதாகில ஒரு வேலை செய்யணும். ஸ்தோத்திரம். தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இனி இந்த சம்பாதிக்கிற விஷயத்தில் யாக்கோபு கேட்குறான், என் குடும்பத்துக்காக நான் எப்படி சம்பாதிப்பேன், எப்போ சம்பாதிப்பேன்னு சொல்லி. பிரசங்கியின் புஸ்தகத்தில் ஞானி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம், பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 2:25. என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கிறவன் யார்? துரிதமாய் சம்பாதிக்கிறவன் யார்? ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிரைவேட் செக்டார்ஸில் வேலை செய்வங்க தெரியும். அவங்க அந்த வேலைகளிலே ஸ்தோத்திரம் வருஷத்துக்கு எவ்வளோ என்று பேசிக்கொள்வார். மாதத்துக்கு சம்பளம் பேசுகிற ஒரு பகுதி உண்டு. சிலர் வருஷத்துக்கு பேசுவார்கள். சிலர் மணிக்கூருக்கு, ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ என்று பேசுவார்கள். இப்படி பல விதத்திலே சம்பாதிக்க முடியும். இங்கே சாலமோன் சொல்லுகிறார், என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? அப்போ நம்ம வாழ்க்கையிலே நல்லா ஏர்ன் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம். நல்ல விதத்திலே துரிதமாக, நேர்த்தியாக, சிறப்பாக ஏர்ன் பண்ண, நேர்மையான விதத்தில் சம்பாதிக்க தேவன் உதவி செய்வாராக. இப்படி சம்பாதிக்கதான வேளையிலே இந்த யாக்கோபு நிறைய விஷயங்களை சம்பாதித்தார். வேதத்திலே நிறைய விஷயங்களை சம்பாதிக்கிற அனுபவங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 30:20. அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். இல்லை,
நான் சம்பாதித்த என் மனைவி என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவார்ல, நான் போகட்டும். ஸ்தோத்திரம். சரி, கண்டுபிடிக்கும் ஒன்று வாசிங்க. இந்த யாக்கோபு அவர் சொல்லுகிறார், நான் சம்பாதித்ததானே என் மனைவி என் பிள்ளைகள் என்று அவர் சொல்லுகிறார். ஏன்னா அவர் அந்த லாபாண்டு வீட்டில் சுமார் 14 வருஷங்கள் மனைவிகளுக்காக வேலை செய்திருக்கிறார். அவர் சம்பாதித்ததான அந்த மனைவி, அவர் சம்பாதித்ததான பிள்ளைகள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நம்ம சம்பாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சோத்திரம். வாங்குகிறவர்களாக அல்ல, சம்பாதிக்கிறவர்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து அந்த வசனத்தை கண்டுபிடிச்சவங்க ஒன்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அடுத்து 31 அதிகாரம் 18 வசனம். 31:18. தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு. இங்கே நான் வாசிக்கும் போது அவர் வேலை செய்கிற இடத்திலே அவர் சம்பாதித்ததான மிருக ஜீவன்கள், மந்தைகள், அவர் சம்பாதித்ததான மிருக ஜீவன்கள், மந்தைகள், எல்லா பொருட்கள். அப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்ம சம்பாதிக்க முடியும். நம்ம சம்பாதிக்கும் போது சோத்திரம் இப்படிப்பட்டவைகளை தேவன் தருகிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே மிருக ஜீவன்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய பொருட்கள், நிறைய ட்ரெஷர்ஸ் தேவன் நமக்கு தருவார். அதை சம்பாதிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். இனி 34 அதிகாரம் 10 வசனம். ஆதியாகமம். எங்களோட வாசம் பண்ணுங்கள், தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது, இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து போதும், பொருட்களை சம்பாதித்து. இந்த வியாபாரம் பண்ணி அவர்கள் பொருட்களை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் வியாபாரங்களை பண்ணி அந்த வாய்ப்பு உள்ளவர்கள் சம்பாதிக்க வேண்டும், பொருட்களை சம்பாதிக்க வேண்டும். ஆதியாகமம் 46 அதிகாரம் 6 வசனம். 46:6. தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு போதும். அப்போ சம்பாதிக்கும் போது நிறைய பொருட்களை வாங்கலாம். நல்லா சம்பாதிக்கிறவங்க நிறைய பொருட்களை வாங்க முடியும். ஸ்தோத்திரம். ஆடு மாடுகள் மட்டுமல்ல, பொருட்களை வாங்குகிறார்கள். ஸ்தோத்திரம். இனி 48 அதிகாரம் 22 வசனம். 48:22. உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு நான் பட்டயத்தாலும் வில்லினாலும் சம்பாதித்த ஒரு நிலத்தை, நான் சம்பாதித்த நிலம். சில சொல்லுவாங்க, சில நிலங்களை ஸ்தோத்திரம் ரத்தம் சிந்தி சம்பாதித்தவன்னு சொல்லுவார். ரத்தம் சிந்தி சம்பாதித்தவன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அவங்க அப்படி சம்பாதித்ததான நிலங்கள், ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லு. 30:26. ஸ்தோத்திரம். நான் முதல்ல சொன்ன 30:20 சொன்னேன். 30:26. ஸ்தோத்திரம். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும். ஸ்தோத்திரம். இப்போ சம்பாதித்த. ஸ்தோத்திரம். இங்கே நம்ம வாசிக்கதான வேளையிலே ஸ்தோத்திரம். இப்போ நம்ம கடைசியாக வாசித்தது அவர் சம்பாதித்த நிலங்கள். ஸ்தோத்திரம்.
இனி சம்பாதிக்கதான சில காரியங்கள் கூட கவனிக்கும் போது நீதிமொழிகள் 31 அதிகாரம் 16 வசனம். 31:16. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியம். குணசாலியான ஸ்திரீயை குறித்து நம்ம படிக்கிறோம். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறாள். நல்ல தோட்டங்கள், மகிழ்ச்சியான தோட்டங்கள் சம்பாத்தியத்தினாலே அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். சோத்திரம். அது மாத்திரமல்ல, லூக்கா 16:9. லூக்கா 16 அதிகாரம் 9 வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஒரு நட்பு வட்டாரம் வேண்டும். சிநேகிதன் எல்லா காலத்திலையும் சிநேகிப்பான். உண்மையாய் நம்மை நேசிக்கிறதான சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே இல்லை. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே சொல்லி தருகிறார், சோத்ரம், சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஒரு சில சிநேகிதரை நாம் சம்பாதிக்கணும், நம்ம வாழ்க்கையில் வேணும். சோத்ரம், சில முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம போகும்போது நம்ம கூட வர்றதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நட்பு வட்டாரம் வேணும். சிநேகிதனிடம் முத்தங்களும் சிநேகிதன் தருகிற அடிகளும் உண்மையானவைகள். அப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நல்ல சிநேகிதரை சம்பாதிக்க தேவன் கிருபை தருவாராக. நல்ல அழகான சிநேகிதரை சம்பாதிக்க தேவன் கிருபை தரட்டும். இனி பிரசங்கியின் புஸ்தகம் 2 அதிகாரம் 7 வசனம். பிரசங்கி 2:7. வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். அவங்க வீட்டில் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், சர்வன்ஸ். சம்பாதித்தேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே சோத்திரம், நல்ல வேலைக்காரர்கள் நமக்கு கிடைப்பார்களாக. அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கேடராக இருக்கலாம். சோத்திரம். பெரிய கம்பெனி வைத்திருக்கு, பெரிய லெவலில் வேலைக்காரர்கள் தேவைப்படலாம். சின்ன சின்ன வியாபாரங்கள் செய்கிறவர்கள், சின்ன சின்ன தொழில் செய்கிறவர்கள், சின்ன வீடுகள், வயல்கள், எல்லாவற்றுக்கும் தேவையான வேலைக்காரிகளை தேவன் தருவாராக, சம்பாதிக்க உதவி செய்வாராக. சில சொல்லுவாங்க, லேபர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் கரெக்டாக செய்யக்கூடிய ஆட்கள் கிடைக்கவில்லை. கவனிங்க, சம்பாதித்தேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். 8 வசனம். வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களிலுள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவிதமான வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வைத்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்கிறோம். சம்பாதிப்பதற்கு தேவன் கிருபை செய்யட்டும். நல்ல பாடுறவங்க, நல்ல பாட்டு கேட்கணும், நல்ல மியூசிக். ஸ்தோத்திரம். பலவிதமான இசைக்கருவிகள் உண்டு. பல வீடுகளிலே 10 நரம்பு வீணை மட்டும்தான் இருக்கு, வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை. சம்பாதிக்க தேவன் கிருபை தருவாராக. இந்த மாதிரி பொருட்களை சம்பாதிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தரட்டும். இன்னும் கொஞ்சம் கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 22 அதிகாரம் 28 வசனம். அப்போஸ்தலர் 22:28. சேனாபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன். சோத்திரம்.
ரோமன் சிட்டிசன் என்று சொல்லக்கூடியதான அந்த ஸ்லாக்கியத்தை நான் சம்பாதித்தேன். மிகுந்த பொருட்களினாலே நிறைய பொருள் கொடுத்து நான் இந்த நிலைமையை சம்பாதித்தேன். நீங்கள் சில தெய்வ பிள்ளைகள் சில அந்நிய தேசங்களை போகும்போது அங்கே உள்ளதான குடியுரிமை பெறும்படியாக நிறைய திரவியங்களை செலுத்துகிறார், நிறைய பணங்களை கொடுத்து சிட்டிசன்ஷிப் வாங்குகிறார்கள். நாம் இந்தியாவில் இருக்கிறோம், இது நம்முடைய பிறப்பிலே நமக்கு கிடைத்த உரிமை. அதே சமயத்தில் அந்நிய தேசத்திலே போய் அங்கே நம்ம ஒரு குடியுரிமை வாங்குகிறோம் சொன்னால் நிறைய திரவியங்களை செலவு பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு நல்ல குடியுரிமைகளை தருவாராக. நான் இப்படியெல்லாம் இந்த பொருளாதார பகுதியை சொல்லும்போது நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் தேவையா? நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம், போகிற வரைக்கும் எல்லாம் நமக்கு வேணும் பாருங்க. போகிற வரைக்கும் நமக்கு எல்லாமே வேண்டியதான். ஸ்தோத்திரம். போவதுக்கு எப்பவுமே ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் கிருபை தருவாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இப்போ இங்கே படிக்கிறோம், அந்த சிட்டிசன்ஷிப், ஸ்தோத்திரம், அந்த ஸ்லாக்கியத்தை அவன் சம்பாதிக்கக்கூடியவனாக இருந்தான். ஸ்தோத்திரம். சரி, இந்த இவ்வளவு அனுபவங்கள், இவ்வளோ விஷயத்தை சம்பாதிக்கிறாங்களே, சம்பாதிக்கணுமே அல்லது சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்களே, எப்படி நம்ம வாழ்க்கையிலே இந்த அனுபவங்கள் எப்படி வரும்? எப்படி நம்ம இதெல்லாம் சம்பாதிக்க முடியும்? துரிதமாய் சம்பாதிக்க முடியாக அதற்குரியதான வாய்ப்புகள், வழிமுறைகள் என்னென்ன என்பதை நாம் கவனிக்கும்போது மத்தேயின் சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 16, 17, 20, 22 வசனங்களை வாசிப்போம். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். போதும், இனி மீது பிறகு வாசிடுங்க. இப்போ நம்ம கவனிக்கும் போது 5 தாலந்து ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் 5 தாலந்து சம்பாதித்தான். 2 தாலந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் 2 தாலந்தை இன்னும் அதிகமாய் சம்பாதித்தான். அப்போது ஒரு மனுஷனுக்கு தேவன் ஒரு தாலந்தை தருகிறார், ஒரு டேலண்ட் தருகிறார். அதை வைத்து அவன் இன்னும் சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். சரி, அது எப்படி அந்த அந்த 5 தாலந்து கொடுத்தார், ஒருத்தனுக்கு 2 தாலந்து கொடுத்தார்? தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஒருத்தனுக்கு 5, இன்னொருத்தனுக்கு 5 கொடுத்துருங்கல்ல, ஏன் அப்படி செய்யல? ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, இன்னொருத்தனுக்கு 1 தானே கொடுத்தாரு. அதை எப்படி கொடுத்தாருன்னு சொல்றது, அல்லது எதை பார்த்து கொடுத்தாருன்னு சொல்றது, இதே 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 5, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்து கொடுத்தார். அப்போ ஆண்டவர் கொடுத்தது எப்படி, எதை பார்த்து கொடுத்தாருன்னு சொன்னா, திறமையை பார்த்து. நமக்கு என்ன எபிலிட்டி உண்டோ அதுக்கு தக்கதாக தேவன் சிலதை நமக்கு தருகிறார். ஆசை இருக்கும் நமக்கு, ஆனால் அதை செய்ய நமக்கு திறமை இருக்கான்னு பார்க்கணும். தாவீதை குறித்து படிக்கும்போது அவன் மந்தைகளை தான் மேய்த்தான். வசனத்திற்கு தன் கைகளின் திறமைக்கு தக்கதாக தன் மந்தைகளை மேய்த்தான். தன் கைகளின் திறமைக்கு தக்கதாக அழகாக மந்தையை மேய்க்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே தேவன் நமக்கு தந்ததை நம்ம செய்யணும்னு சொன்னால் அதுக்கு திறமை வேண்டும். திறமை வேண்டும் என்று சொன்னால் முயற்சி வேண்டும். உலகத்தை சொல்லுவார்கள், முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். அப்போ ஒன்று செய்வதற்கு நம்ம முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சி திருவினையாக்கும். அந்த முயற்சி நம்ம வாழ்க்கையிலே திறமையை தருகிறது. இந்த திறமை தான் நம்ம வாழ்க்கையிலே நாம் முன்னேறுவதற்கு உதவி செய்கிறது. இங்கே இந்த மனுஷனை பார்க்கும்போது 5 தாலந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டது, இன்னும் 5 அவன் சம்பாதித்தான். 5 மெயின்டைன் பண்ணான்னு சொல்லலை,
சிலர் தங்களுக்கு கிடைக்கப்பட்டதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்க, அதை டெவலப் பண்ண மாட்டாங்க. நமக்கு தேவன் தந்திருக்கிற எந்த டேலண்டாக இருந்தாலும் அதை டெவலப் பண்ண வேண்டும், அதை விருத்தி அடைய பண்ண வேண்டும், அல்லது குறைஞ்சபட்சம் அப்கிரேடாவது ஆக வேண்டும். சோத்திரம். இனி கரண்ட்ல என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதுக்கு தக்கதாக அப்கிரேட் ஆக வேண்டும். அப்படி ஆனால் தான் நம்ம வாழ்க்கையிலே சோத்திரம் நல்லா செயல்பட சர்வை பண்ண முடியும். அப்படின்னு சொன்னால் ஒரு தேவ பிள்ளை கட்டாயம் தேவன் உனக்கு என்ன திறமையை தந்திருக்கிறாரோ அந்த திறமையை வளர்த்து கொள்வோமாக. நாம் கிருபையை சார்ந்து கொள்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. இந்த சம்பவம் சொல்லப்பட்டது மத்தேயு 25 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாகத்தான் தேவன் தாளந்துகளை தருகிறார். அந்த திறமையை வளர்த்து கொள்வோமாக. வளர்த்துட்டு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீ 5 தந்தீங்க, இந்த 5 மூலமாக நான் இன்னொரு 5 சம்பாதித்து இப்போ அதை 10 மாற்றி இருக்கிறேன், 10 மாற்றி இருக்கிறேன். சோத்திரம். ஆனால் இதை நீங்கள் கொஞ்சம் கூட கவனிக்கும்போது சோத்திரம், கீழே இந்த 25ஆம் அதிகாரம் கீழே நான் வாசித்து வருகிறதான வேளையிலே சோத்திரம் 28, 29 வசனங்களை வாசிக்கும்போது இந்த ஒரு தாளந்து உள்ளவங்கிட்ட இருக்கிறத எடுத்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த 5 தாளந்து உள்ளவங்கிட்ட என்ன செய்யுங்க, கொடுங்க என்று சொல்லுகிறார். சோத்திரம். 28ஆம் வசனத்திலே அவனிடத்திலிருந்த தாளந்தை, அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் புதைத்து வைத்தான், வேலை செய்கிற சோம்பேறி புதைச்சி வச்சிருக்கிறான். சோத்திரம். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, அதை வாங்கி என்ன செய்யணும், அந்த 10 தாளந்து உள்ளவன்ட்ட கொடுங்க. அப்போ 10 1 11, அவன்கிட்ட 5 கொடுக்கப்பட்டது, 5 சம்பாதித்தான், இப்போ அடிஷ்னலாக 1 கொடுக்கப்படுகிறது, 11 ஆகிறது. கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, சோத்திரம், அவனுக்கு 10 இருக்குதே. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். என்னது உள்ளவன்? திறமை உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். அது அர்த்தம். சோத்திரம். ஒரு வேலை செய்ய திறமை இருக்கா, அவன்கிட்ட கொடுப்பாங்க. சோத்திரம். எந்த வேலையாக இருந்தாலும் எந்த விஷயமா இருக்கும் அதை செய்கிறதுல நமக்கு ஒரு திறமை இருக்க வேண்டும். திறமை இருக்கிறவனுக்கு தேவன் இன்னும் அதிகமாக கொடுப்பார். அவனே அதிகமாய் சம்பாதிப்பான். கர்த்தரும் அவனுக்கு என்ன செய்கிறார், அதிகமாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையிலே நல்ல திறமையாக சம்பாதிப்பதற்கு தேவன் உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த சம்பாதிக்கிற இன்னொரு விஷயம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 10:4. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். நம்ம எந்த வேலை செய்கிறோமோ தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே நானும் நீங்களும் எந்த வேலையை செய்கிறோமோ செய்கிற வேலையை சுறுசுறுப்பாக நேர்த்தியாக செய்வோம், பக்காவாக செய்வோம், கரெக்டாக செய்வோம். நல்ல சுறுசுறுப்பாக நம்முடைய வேலைகளை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போ திறமையாக வேலை செய்வோம், சுறுசுறுப்பாக வேலை செய்வோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதில் சம்பாதிக்கிற இன்னொரு பகுதி கூட உண்டு, அதையும் நான் சொல்லித்தர விரும்புகிறேன். சோத்திரம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 21:6. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல இருக்கு. சாகிறவன் விடுற சுவாசம் போல இருக்கு. பொய் சொல்லி ஏமாற்றி அப்படி பண்ணி இப்படி பண்ணி உருட்டி புரட்டி அப்படி சம்பாதிக்கிறது எப்படின்னு சொன்னால், சோத்திரம், சாகரவன் விடுற சுவாசம் போல.
இந்த சிங்கிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்கல்ல, சிலது இழுத்துக்கிட்டே இருக்கும், விடவும் செய்யாது போகவும் செய்யாது. அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பொய் நாவினால் சம்பாதிப்பது, நம்ம பொய் நாவினால் சம்பாதிக்க தேவன் விரும்பவில்லை. உண்மையாய் சம்பாதிக்க தேவன் உதவி செய்வாராக. நேர்த்தியாய் உண்மையாய் கரெக்டா சம்பாதிக்க தேவன் உதவி செய்வாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 18:9. தன் வேளையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். தன் வேளையில் அசதியாயிருக்கிறவன். வேலை செய்கிறோம், அசதியா செய்யக்கூடாது. அது எந்த வேலை செய்கிறோமோ அது ரெண்டாவது. ஆனா அந்த வேலையை அசதியா மாத்திரம் செய்யக்கூடாது. எந்த வேலையை செய்தாலும் அதை துரிதமாக, பலமாக, உற்சாகமாக செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு நாள் எந்த ஒரு வேலையும் அசதியா செய்யக்கூடாது. சோத்திரம். எரேமியாவிலே வாசிக்குதான வேளையில் ஒரே வசனத்தை 2 முறை சபிக்கப்பட்டவன் சொல்லப்படும். சோத்திரம். தன் வேலையை அசதியாய் செய்கிற மனுஷன், வேலையை அசதியாய் செய்கிற மனுஷன். அந்த வசனத்தை வாசிங்க. 48:10. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். நமக்கு தேவையான அசதியாய் செய்கிறவன், வேலையில் அசதியாய் இருக்கிறவன், அசதியாய் செய்கிறவன். எந்த வேலையை செய்தால் அதில் கவனமாக இருப்போமாக, ரொம்ப கவனமாக, ரொம்ப உற்சாகமாக தேவன் நம்மை நிறுத்துவாராக. அதைத்தான் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 22:29. தன் வேளையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். எந்த மனுஷனாக இருந்தாலும் வேலையை ஜாக்கிரதையா செய்தால் அவனை சாதாரண மக்கள் மத்தியில் வைக்க மாட்டாங்க, ராஜாக்களுக்கு முன்னால கொண்டு போவார். வேலை செய்கிறதை அவ்வளவு திறமையாக, அவ்வளவு நுணுக்கமாக, அவ்வளவு வேகமாக ஒரு மனுஷன் செய்வான்னு சொன்னா, சோத்ரம், அவன் நீசருக்கு முன்னாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க தேவன் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இந்த சம்பாதிக்கிறதுலையும் சில நல்லா ஆக்டிவாக உற்சாகமாக வேலை செய்து சம்பாதிக்கிறார்கள். அப்படி சம்பாதிக்கிறதுலையும் சில பிரச்சனைகளை நம்ம கவனிக்கிறோம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். எதுக்கு சம்பாதிக்கிறான்? பொத்தலான பையிலே போடுகிறான், பொத்தலான பையிலே போடுகிறான். இன்னைக்கு நம்ம சம்பாத்தியங்கள் எதுல நிற்கிறது அல்லது எங்க போகுது? நம்ம சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்க வேண்டுமென்றுதான் சம்பாதிக்கிறோம். ஆனா அது பொத்தலான பையிலே போகிறது. சம்பாத்தியத்தை சேர்க்க முடியல, அது என்ன செய்கிறது? சோத்திரம், பொத்தலான பை. இன்னைக்கு நம்ம சம்பாத்தியங்களை கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். பொத்தலான பையில போகுதா? சிலருடைய சம்பாத்தியங்கள் வட்டிக்கு போகுதா? சிலருடைய சம்பாத்தியங்கள் ஹாஸ்பிட்டல்ல போகுதா?
சிலருடைய சம்பாத்தியங்கள் வீண் செலவில் போகுதா? எதுக்கு செலவு பண்றோம் தெரியாமலே செலவு பண்ணுவாங்க. இரக்கம் செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், எல்லாம் உண்மை, நான் இல்லைன்னு சொல்லலை. சில சம்பாத்தியங்கள் புறத்தியாடு வீட்டிலே சேருகிறது போல போகுதா? இதான் இந்த வசனம் சொல்கிறது, பொத்தலான பையிலே போட்டது போல போகிறது. சம்பாதித்தார்கள், நிறைய சம்பாதித்தார்கள். இதை ஓசியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியான். நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது, அவனோ அதை அறியாதிருக்கிறான். அவன் பலத்தை, அவனுடைய பிரயாசத்தை, அவனுடைய முயற்சியை, அவனுடைய வேலையை அந்நியர் சாப்பிடுகிறார்கள். யாரோ சாப்பிட்றாங்க. சிலர் படுற பாடு, பிரயாசம், எவ்வளோ வேலை செய்கிறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எங்கெங்க மிச்சம்? யாரோ சாப்பிட்டாங்க. அந்நியர் அதை சாப்பிடுகிறார்கள், தின்கிறார்கள். அவனோ அதை அறியான், அவனுக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நம்முடைய சம்பாத்தியங்கள் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ முயற்சி பண்ணுகிறோம், இது அந்நியர் வசமாய் போகிறதா? ஸ்தோத்திரம். ரெண்டாவது, அவனுக்கும் இப்போ வயசாகி கொண்டு இருக்கிறது. நரைமயிர் அவன் தலையிலே தெளித்திருக்கிறது. வயசாகுது, பழையது போல வேலை செய்ய முடியாது, பழையது போல சம்பாதிக்க முடியல. இதையும் அவன் அறியாதிருக்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கவனிக்கிறோம், சம்பாதிக்க முடியும் போதுதான் அந்த சம்பாதித்தை சேமிக்க முடியும். சம்பாத்தியத்தை இழந்து போகக்கூடாது. அநேக சம்பாத்தியங்களை குறித்து நம்ம கவனித்தோம். அந்த மாதிரி நிறைய சம்பாத்தியங்களை நம்ம இழந்து போகாதபடி தேவன் நம்மை காப்பாராக, தேவன் நம்மை காப்பாராக. இப்படி அநேக விதமாக சம்பாதித்தாலும் ஸ்தோத்திரம், நம்மை ஆசீர்வதிப்பது, நம்முடைய சம்பாத்தியங்களை ஆசீர்வதிப்பது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். சோத்திரம். உன் களஞ்சியத்திலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். சோத்திரம். அதான் 128ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சோத்திரம், அவன் செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா வேலையிலும் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக, தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. சின்ன வேலையோ பெரிய வேலையோ, நிறைய சம்பாதிக்குமோ கொஞ்சம் சம்பாதிக்குமோ, சம்பாத்தியத்தை மிச்சத்தை தேவன் தருவாராக, மீதி எடுக்க வைப்பாராக. திரளான அம்பாரம் நிரம்பி இருக்கிறது சொல்லத்தக்கதாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பத்தக்கதாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு ஏற்றவண்ணமாக அந்த வேலைகளை செய்வதற்கு தேவன் கிருபை தருவாராக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் எப்போ சம்பாதிப்பேன்? என் குடும்பத்துக்காக நான் எப்போ சம்பாதிப்பேன்? என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார். என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார். சோத்திரம். என்னை நினைத்து கொண்டே இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நாமும் கொஞ்சம் கூட எக்யூப் ஆவோமாக, கொஞ்சம் கூட நம்மை தயார்படுத்திக் கொள்வோமாக. தேவ ஆசீர்வாதங்களை
தேவனுடைய சுதந்திரங்களை நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள இந்த காலையில் கொஞ்சம் தெய்வ சமூகத்தை ஒப்பு கொடுப்போமாக. ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், இன்னொரு பக்கம் நான் சம்பாதிக்க வேண்டும். நமக்கு அதுக்கேற்ற கிருபையை தேவன் தருவாராக. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் சம்பாத்தியம் எங்கள் வீட்டில் தங்கணும். ஆண்டவரே, கேளுக்கலாமா? மனப்பூர்வமாக வாயை திறந்து கேட்கலாமா? ஆண்டவரே, நாங்கள் சம்பாதிக்கிற ஒரு நயா பைசா கூட வீணாக போகக்கூடாது, அந்நியமாய் போயிடக்கூடாது, வீண் செலவு எங்கள் குடும்பத்தை வரக்கூடாது. தேவ சமூகத்திலே நம்ம அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? தேவன் ஆசீர்வதிப்பாராக. களஞ்சியங்கள் நிரம்பத்தக்கதாய் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஏராளமாய் சம்பாதிக்க தேவன் கிருபை தருவாராக. பலனையும் உற்சாகத்தையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் தருவாராக. கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஒப்பு கொடுத்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். என் நன்மையாய் செல்வி தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செல்வி தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ கிருபையினாலே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நல்ல விதத்தை சம்பாதிக்கவும் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எந்தெந்த இடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டாலும் அவள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே நாங்கள் பாட, துதிக்க, மகிமைப்படுத்த, ஆராதிக்க தேவரீர் தந்த நல்ல கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த லாக்டவுன் பீரியடுகளே நாங்கள் வீடுகளே இருந்து ஆண்டவரே நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தீர். எங்கள் வீடுகளிலிருந்தே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் தேவன் உதவி செய்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, சீக்கிரமாக நாங்கள் சபை கூடி தேவனை ஆராதிக்கவும் எங்கள் தேவன் வழி திறந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை நினைத்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிப்பீரப்பா. கர்த்தாவே, நாங்கள் மிகுதியும் பெருகத்தக்கதாக மிகுதியும் பழுகத்தக்கதாக தேவன் ஆசீர்வதிப்பீர். கர்த்தாவே, சமாதானம் அருளி தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை நினைத்து கொண்டே இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் சம்பாதிக்கிட்டோம் கர்த்தாவே, நல்ல விதத்தில் விசேஷமாய் சம்பாதிக்கிட்டோம் கர்த்தாவே.
சம்பாதிக்க வேண்டிய கிருபைகளை தேவன் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சம்பாதிக்க வேண்டிய எல்லா அனுக்கிரகங்களையும் தேவன் தருவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்குற எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரும் விசேஷமான விதத்தில் இந்த விஷயத்தில் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வீராக. பரலோக தேவனுடைய நன்மைகளாலும் கிருபைகளால் ஒவ்வொரு நிரப்பப்படத்தக்கதாக எங்கள் தேவன் இரக்க செய்து மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகினால் மட்டும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.